ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா சார், அதனுடைய அந்த முடக்கம் வந்து எப்போ சாதாரண ஒரு நிலைக்கு வரும், அதே மாதிரி இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் சார்? அந்த பகுதி வந்து எப்போயுமே தெரிஞ்சுக்காங்க, முஸ்லீம்ஸோட கையில் தான் இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக ஈரான் கையில் தான் இருக்கணும். இது அமெரிக்காவில் கையில் போச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. வரி ஏய்ப்பு அதிகமாக இருக்கும். ரொம்ப வைப்பை போட்டு நம்மளை உலுக்கிடுவாங்க. எல்லா உலக நாடுகள் எல்லாமே பிரச்சனை ஆகிடும். ஆனால் இது அவங்களோட கையில் இருக்கிறது தான் நல்லது. கடைசி வரைக்கும் அவங்க கையில் தான் இருக்கும். போர் சலனங்கள் முடிஞ்சால் அதுக்கு வழி வரும். இப்போது அவங்களுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. என்னென்னா அதை வச்சு சம்பாதிக்கிறது. அதாவது இத்தனை $1 மில்லியன் கொடுத்தா தான் ஒரு கப்பல் வெளியே போனேன், ஒரு பர்டிகுலராக கணிசமாக குறைச்சி அதுக்கான வழி பண்ணி அவங்க சம்பாதிக்கான வழி பண்ணிப்பாங்க. இதுதான் நடக்க போகுது தவிர வேறு வழி இல்லை. ஆனால் இது அமெரிக்கா கையிலையோ மற்றவங்க கையில் போனாலோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். விட மாட்டாங்க. அப்படி விட்டால் உலக போர் தான் வரும். எல்லா முஸ்லீம் கார்டுமே சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரே வழி அதுதான். அந்த வழியை யாருமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போது இந்த விஷயத்தில் அமெரிக்கா ஒரு தோல்வியை தான் தழுவும் அப்படின்றத சொல்கிறாங்க.